யாரோ மனதிலே சித்தப்பா சித்தி ஏன் அப்புறம் ரசிச்சுக்கலாம், முதல்ல இங்க பாருங்க. மச்சான் இன்னொரு போட்டோ எடுங்க, 2 3 எடுத்து வைப்போம். எது நல்லா இருக்கோ அதை வச்சுக்கலாம். அப்படிங்கிற எடுத்துட்டா போச்சு. டேய் மச்சான் குடுடா, நான் வேணா பேக் கேமரா போட்டு எடுத்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீயும் சேர்ந்து உட்காரு. இல்ல இது ஃபேமிலி போட்டோ, நீங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதான்டா கூட நான் எடுத்து தரேன். டேய் எருமை, நீயும் எங்க ஃபேமிலி மாதிரி தான், வாய் மூடிட்டு உட்காரு. பெருசி இன்னும் கொஞ்சம் நல்லா சிரி. ஈ, போதுமா? கையலக்கா மட்டும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அதுக்கு என்ன, அடுத்த முறை வரும்போது கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா சித்தி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கையலக்கா தாத்தா எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம். டேய் டேய் டேய், நீங்க மட்டும் வந்தா போதாது, நாங்க சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையும் வரணும். அச்சோ சித்தப்பா. அடுத்த தலைமுறையா? புரியலையே. அதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சா போதும். ஆமா, சித்தப்பா என்ன சொல்றாரு? ஒன்னும் புரியல. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா. மச்சான் மச்சான், அப்படியே இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கல, அந்த ரீல்ஸ் எடுங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அப்படிங்கிற பண்ணிட்டா போச்சு. அச்சச்சோ மச்சான், அதெல்லாம் வேணாம். பண்றதா இருந்தா நீங்க பண்ணுங்க. இவ ஒருத்தி. ஏய் சும்மா வாய்ஸ்டா போதும்டி. ஐயே ரீல்ஸா? அப்ப நீங்களா பண்ணுங்க, நாங்க எஞ்சுக்கிறோம். அட என்ன சித்தி, எல்லாரும் ஃபேமிலியா சும்மா ஜாலியா பண்ணலான்னு பார்த்தோம், ஆளுக்கு போறேங்கிறீங்க. டேய் இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் செய்யற வேலை. ஐயோ சித்தப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த காலத்துல ரீல்ஸ் போட்டு எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, நம்ம சும்மா ஜாலிக்கு பண்றோம். சரி சரி, எதுவாக இருந்தாலும் சட்டுப்பட்டுன்னு வைங்க, எங்களுக்கு 1000 ஜோலி கிடக்கு. டேய் நீங்களாம் ஃபேமிலியா பண்றீங்க, நான் வேணா எஞ்சிக்கிறேனே. அட என்ன வேணும், நீங்களும் எங்க ஃபேமிலி தான், எதுக்கு இப்படி பேசுறீங்க? அதானே. சரி சரி மச்சான், நீங்க ப்ளே பண்ணுங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டே இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3. என்னடா அதிசயமா இங்க இருக்க, உன் பொண்டாட்டியை பார்க்க போகல? போகணுங்கக்கா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உன்கிட்ட நானும் கொஞ்சம் பேசணும். என்னதுக்கா? ஆமா, அந்த ஆதி சரியாயிட்டானா இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அவன் இப்படி சரியில்லாம சுத்திட்டு இருந்தா கல்யாணம் தள்ளி போயிட போகுதுடா. தெரியலக்கா, அவன் பெருசு எல்லாரும் சேர்ந்து டூர் மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வரும்போது நார்மலாகி வருவான் தான் தோணுது. நார்மலானா ஓகே, இல்லைன்னா சொல்லு, நான் வேணா அவன்கிட்ட பேசுறேன். இல்லக்கா அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி இப்ப சொல்லு, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னி. ஏன்க்கா என் வாழ்க்கையை விடு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இதுக்கப்புறம் இப்படியே சன்னியாசியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. ஏய் வாளு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அட போனே, நீ இந்த கேள்வியெல்லாம் கேக்குறது வேஸ்ட். அந்த ஆள் சுத்தி சுத்தி வராரு, குழந்தைக்கு அப்பா இருக்கேன்னு எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டாரு, ஆனா இவன் முடியாதுங்கிறா. எதுக்காக இப்படி இருக்க? யாரோ ஒருத்தனால உன் 5 வருஷ வாழ்க்கை வீணா போச்சு, இதுக்கப்புறமாவது ஹாப்பியா இருக்கிற வழியை பார்க்கலாம்ல. டேய் இப்போ எனக்கு என்ன குறைச்சல்? இந்த வீட்ல நான் சந்தோஷமா தானே இருக்கேன். ஏக்கா எங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ என்னதான் வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அப்பப்போ லட்சு கேட்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. அவ சின்ன குழந்தையா இருந்தாலும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டீங்கிறத அவ ஏத்துக்கிட்டா. ஆனா இப்போ அவ மனசு அருண் தான் அவளுக்கு அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுதுல. டேய் ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு அருண் என்ன ஐஸ்கிரீமா? ஏன்டா நீ வேற? இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஏக்கா ஒன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? சோகத்தை மறைச்சிட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு. எனக்குலாம் அப்படி இல்லப்பா, வெட்டு 1 துண்டு 2. கோவமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி மூஞ்சிக்கு நேரம் காட்டிடுவேன். அதான் ஆதி விஷயத்திலேயே பார்த்தோமே. ஆமா நீயும் நந்துவும் அன்னைக்கு ஏதோ பிளான் போட்டுட்டு இருந்தீங்களே, ஏதாவது பண்ற ஐடியா இருக்கா? சாச்சே அண்ணே, இனிமே அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏமா அதுக்கு மேலேயும் வேற ஏதாவது வேலை பார்த்து விட்டுட்டியா? எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருங்க. ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எப்பவும் அப்படியே இருப்பேன். சரி அக்கா நீ சொல்லு, எதுக்காக அருணை வேணாங்கிற? டேய் மாறி மாறி எத்தனை பேர் இதுக்கான காரணத்தை கேட்டாலும் என்னோட ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். லட்சுக்கு அம்மா நான் ஒருத்தி போதும். இதுக்கும் மேல கல்யாண லைஃப்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறோம். அவரை பிடிக்கலன்னா சொல்லு, வேற மாப்பிள்ள வேணா பார்க்கலாம். ஐ இந்த ஐடியா நல்லா இருக்கே. இப்ப அவ மனசுல இருக்கிறது வெளியே வந்துடும். சொல்லுக்கா இப்ப சொல்லு, அவரை பிடிக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லு, நாங்க 1000 மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துறோம்.
கரெக்ட். அக்காக்கு அவரை தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கா கரெக்ட் தானே? ஏய், எனக்கு அவரு வேணா, வேற யாரு வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லட்சு, இதுதான் என் வாழ்க்கை. இல்லக்கா, இந்த விஷயத்துல கீர்த்தி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. எனக்கு என்னமோ அவர் தான் உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் குழந்தைக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ஒரு தடவை கூட அக்காவை விரும்புறேன்னு சொல்லவே இல்லை. சோ அதுதான் ரீசன் நினைக்கிறேன். அக்காவை விரும்புற மாதிரி நம்மளே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏய், என் வாழ்க்கையை பார்த்தா உங்க 2 பேத்துக்கு எப்படி இருக்கு? 2 பேரும் உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா போதும். இல்லக்கா, நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு வேற ஏதாவது மாப்பிள்ளைய நான் தேடி கொண்டு வந்து நிப்பாட்ட தான் போறேன். கீர்த்தி, இனிமே அந்த ஆள் வந்தா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விடாத. என்ன, ஓகே தானே? ஓகேண்ணே, இதை விட எனக்கு வேற என்ன வேலை? இப்போ உங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை? ஏய், இப்போ எதுக்கு அவரை அந்த ஆள் இந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்க? அண்ணே, ஒர்க் அவுட் ஆகுது. அக்கா, அவர் தான் உனக்கு பிடிக்காதுல, அப்போ அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொன்னா உனக்கு என்ன வந்துச்சு? டேய், பிடிக்காதுன்னு யார் சொன்னா? அப்போ பிடிக்குமா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. வேற எப்படி? ஏய், 2 பேரும் இதையே பேசி பேசி என் வாயில இருந்து எதையாவது வர வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்னாலலாம் இதுக்கு சம்மதிக்க முடியாது. அக்கா ப்ளீஸ்க்கா, உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்ப தானே அது சரி பண்ண முடியும். டேய், நீங்களாம் என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கிற மாதிரி தானே அவங்க வீட்லேயும் அவரோட வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க. அவர் பாட்டுக்கு எனக்கு செகண்ட் லைஃப் கொடுக்குறேன்னு வந்துட்டாருனா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஏக்கா, அதெல்லாம் யோசிக்காமையே அவர் உன் பின்னாடி வருவாரு? அதெல்லாம் நல்லா யோசிச்சு பண்ற மெச்சூரான பர்சன் மாதிரி தான் இருக்கு. அவர் மெச்சூரான பர்சனாக இருக்கலாம், ஆனால் அவங்க வீட்டில் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அப்போ உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீ அவரை பத்தி தான் கவலைப்படுற. நீ இல்லை கிருஷ்ணா, அது அக்கா, நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கே நல்லா புரியுது. உன் இடத்துல யார் இருந்தாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆனா இப்படி ஒரு நல்ல வரனை நீ தட்டி கழிச்சிடாத. இதுக்கப்புறம் இப்படி ஒருத்தர் உனக்கு கிடைப்பாரான்னு தெரியாது. நான் அவரை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டேன். ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு. அது எனக்கே தெரியுது. எப்போ குழந்தைக்காக தான் இந்த முடிவுன்னு சொன்னாரோ அப்போவே அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னக்கா, பேசாம சரின்னு சொல்லிடுறேன். ப்ளீஸ்க்கா, சரின்னு சொல்ல. உனக்காக இல்லாட்டியும் நீ எப்பவும் சொல்லுவியே லட்சு தான் உன்னோட வாழ்க்கைன்னு. அவளுக்காகவாது சொல்ல. ஏன்னா அவ தான் ரொம்ப ஆசைப்படுறா. அவளுக்கும் அம்மா அப்பான்னு 2 பேர் கூடயும் இருக்கணும் ஆசை இருக்கும்ல. என்னதான் இப்ப வரப்போறவரு சொந்த அப்பாவா இல்லாட்டியும் அவளுக்கு அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றது 100% கரெக்டுனே. அதனாலதான் அருணாவை அப்படி ஒட்டிக்கிறா. இதுக்கப்புறம் ஓ முடிவுதான்க்கா. நீ நல்லா யோசிச்சு சொல்லு. ம் ம்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் சம்மதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளவுதானே? இப்பவே நான் அருண் கிட்ட பேசுறேன். ஏய், அவசரப்படாத. இப்பவே எல்லாம் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் மார்னிங் யோசிச்சு பேசிக்கலாம். ஓகே. ஆமா, நீ என்ன ரொம்ப நேரம் எங்ககிட்ட கதை விட்டுட்டு இருந்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை பார்க்க போல? இதோ கிளம்பிட்டேன். எப்பப்பா பொண்டாட்டின்னு சொன்னதும் 32 பல்லு வெளியே தெரியுது. ஹிஹிஹி, தெரியுதா? நல்லா தெரியுது. அப்படியே போ, பல்பொடி விளம்பரத்துக்கு உன்னை மாடலா எடுத்துக்குவாங்க. ஓ, அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கனா? பைத்தியம், போடா. போடி நூடுல்ஸ் மண்டை. சரி, நான் போயிட்டு வரேன். நீ அம்மா கிட்ட சொல்லிடு. எனக்கு வேற வேலை இல்ல. ஒழுங்கா சொல்லிடு, வந்துடுறேன். போறதுன்னா போற, ஒரு நல்ல ஷர்ட்டா போட்டுட்டு போ. தயவு செஞ்சு இந்த நாட்டம் பிடிச்ச டிஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு போயிடாத. அப்புறம் அவ்வளவுதான், அவங்க அப்படியே துபக்கடின்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்ன மச்சான், இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு போல. அட ஆமாடா, நானே இதெல்லாம் எதிர்பார்க்கல. எல்லாமே பெருசியால தான். அதுவும் கரெக்டு தான். அதுவும் இல்லாம இப்படி சித்தப்பா சித்தியெல்லாம் பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏன் மச்சான், இவங்களே இங்க உயிரோட இருக்காங்கன்னா அப்போ மற்றவங்களாம் எங்களுக்கு தெரியலடா. அப்ப நாங்களே குழந்தைங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு. கீர்த்தியால உன் வாழ்க்கை மாறின மாதிரி. டேய் முட்டாள், இப்ப எதுக்கு அவளை பத்தி ஞாபகப்படுத்துற? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்பதான் அவளை கொஞ்சம் மறந்துட்டு நிம்மதியா இருக்கான் எருமை. டேய் சாரிடா, அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வரும் வரும், எனக்கும் ஃப்ளோல அசிங்க அசிங்கமா வரும். டேய் கோச்சுக்காதுடா, விடுடா. மச்சான் விடுடா. டே ஆதி, உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அட்வைஸ்ன்னு நினைக்காத, எனக்கு சொல்லணும்னு தோணுது. கீர்த்தியை பத்தி யோசிச்சு தயவு செஞ்சு குடிக்காத. ஏன்னா பெருசி பாவண்டா. அவ உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. உன் கூடயே வளர்ந்த பொண்ணா
அதனால நீ அப்படி குடிச்சிட்டு கிடக்கும் போது அவளால் தாங்கிக்க முடியல. அன்னைக்கு ராத்திரிலாம் உட்காந்து ஒரே அழுக. ஏன் மச்சான், நம்ம கிளம்பி வந்து ஒரு 4 நாள் இருக்கும்ல? ம், ஆமாண்டா. ஏன் கேட்குற? இல்ல, பெர்சிக்கு பெர்சிக்கு என்ன? மச்சான், ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். டேய், என்னன்னு சொல்லிட்டு போ. திடீர்னு பெர்சிக்குன்னு ஆரம்பிச்சிட்டு நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகும்டா. நான் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடா இவன் உடம்பு சரியில்லாம போகணும்னு சொல்லிட்டு போறான்? பைத்தியமா? அது எப்படி இந்த டேட்ல உடம்பு சரியில்லாம போகணும்னு முன்னாடியே தெரியுமா என்ன? என்ன சொல்லிட்டு போறான்? எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா பெர்சிக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு சொல்றான். நம்மளும் போய் பார்க்கலாம். அட, இவனும் போயிட்டான். இது எங்க போய் முடிய போதோ? இங்க தனியா வந்து நிக்கிற. என்னத்தை தான் பண்ணுறது, ஒரு மாதிரி மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆதியும் பெருசியும் வீட்டில் இல்லாதே மனசுக்கு நிம்மதியாகவே இல்லை. அதே கவலை தான் தங்கம் எனக்கும். ரெண்டும் வீட்ல இல்லாம மனசே ஒரு மாதிரி இருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு பாட்டுக்கு வீட்டோட கிடக்கும். ம், அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விதி என்ன செய்ய காத்திருக்கோ? விதி என்னமா விதி? ரெண்டும் பிறக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர்னு முடிவாய் போச்சு. சரி தாத்தா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அவங்க ஊருக்கு போனதுலேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. அதான் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கே இருப்பாங்க? தெரியலையே. பக்கத்துல ஏதோ கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பெருசி போனான். எப்படியும் ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ. அடடே, வாங்க தம்பி. ஏங்க, இன்னைக்கு சண்டே தானே, பேசாமல் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே? என் ஒய்ஃப் இங்க தனியா இருக்கும் போது நான் எப்படி அங்க இருக்கிறது? பாருடா. ஐயோ, சாரி தாத்தா, நீங்க இருக்கிறத மறந்தே போயிட்டேன். அட பரவாயில்ல தம்பி. சரி, இவளும் தனியா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருங்க, நான் அந்த வந்துடுறேன். ம், சரிங்க தாத்தா. ஏங்க, இப்போலாம் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா? ம், சொன்னாங்களே. அவங்கள பார்க்க போகும்போது ஒரு நல்ல ஷர்ட் போட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஷர்ட் எப்படி இருக்கு? ம், நல்லா தான் இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டி ஏதோ கவலைப்பட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்? எல்லாம் ஆதி பெர்சியை பற்றி தான். ஏப்பப்பா, அவங்க இங்க இருக்கும் போதும் அவங்கள பத்தி தான் புலம்புவ. இப்போ அவங்க 2 பேரும் எங்கேயோ ஜாலியாக வெளியே போயிருக்காங்க. இப்போவும் அவங்கள நினைச்சு புலம்பிட்டு இருந்தா எப்படி? என்னங்க பண்ணுறது, கூடவே இருந்துட்டாங்க. அதனால தான் நினைக்காம இருக்க முடியல. சரி சரி, ஃபீல் பண்ணாத பொண்டாட்டி. என்ன நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டிங்கிறீங்க? ஹலோ, கிளம்பி போகிற வரைக்கும் இதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஓகே? பாருடா, இது எப்படி தெரியுமா இருக்கு? டேய், இவ்வளோ தூரத்தில் நிற்காத, பக்கத்தில் வாடான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. மேடம், இதுதான் உங்கள் டிஸ்டன்ஸா? அட போங்குங்க, நானே லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் வந்துட்டேன்ல. இனி மேடம் எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் பொண்டாட்டி, நம்ம ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கக்கூடாது? வீட்டில் வேற யாருமே இல்லை. எனக்கு ஓகே தான்ப்பா. ஹேய், நான் பண்ண மாட்டேங்கிற தைரியத்தில் தானே சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் கிருஷ்ணா பேட் பாய், நல்லா யோசிச்சுக்கோ. நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதையும் பார்த்துடலாம். இன்னும் 1 வீக் தானே இருக்கு. ஐயோ ஆமாம்ல, மேரேஜுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இவங்க வேற ஊருக்கு போய் உட்காந்துருக்காங்க. இன்னும் ஒரு ஃபோன் கால் கூட இல்லை. அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? வந்துருவாங்கடி. எனக்கு எப்போவுமே அவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க தான். சரி சரி, புரியுது. அதெல்லாம் பற்றி யோசிக்காத. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துருவாங்க. ம், என்ன மச்சான், திடீர்னு என் ரூமுக்கு? இன்னைக்கு உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமாம், டேப்லெட் எதுவும் வேணுமா? அதெல்லாம் வேணாம் மச்சான். ஏய், வலி ரொம்ப இருக்கா? இல்லை இல்லை, லைட்டாக தான். எனக்கு தெரியாத உன்னை பற்றி. அதெல்லாம் இல்லை மச்சான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். ஏய், வீட்டில் இருந்தால் வலியில் துடிச்சு கத்திட்டு இருப்ப. ஏதோ வெளியிடங்கிறனால பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் மச்சான், ரொம்ப வலிக்குது. உங்களுக்கே தெரியும்ல, இர்ரெகுலர் பீரியட் வேற. என்னால் முடியலை. இதுக்காக எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆனால் சரியாகவும் மாட்டேங்குது.
புரியுதுடி. சரி கொஞ்சம் கிட்டவா. இல்லை மச்சான், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் கிளம்புங்க. ஏய் வாடி. மச்சான், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும், நீங்கள் போங்க. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். கிட்டவா குட்டிமா. கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சுக்கோ. வேற எதையாவது யோசிச்சுட்டு இருந்தீன்னா கொஞ்சமாவது நீ டைவர்ட் ஆவ வழி தெரியாம இருக்கும். இல்லை மச்சான், பரவாயில்ல இருக்கட்டும். என்னமோ தெரியல குட்டிமா. இப்போ நீ வழியில துடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே இரு. கண்டிப்பா வலி கொஞ்சம் குறையும். மயிலென தரை தாவும் என்னோடு நீ நிற்கும் வேளையில் புழுதியும் பளிங்காகும் புழுக்களும் புணுகாகும் கால் வைத்து நீ செல்லும் சாலையில் யார் தீங்கு செய்தாலும் மன்னிக்க தோன்றும் நீ தந்த இம்மாற்றம் என் வெட்கம் தூண்டும் காதல் வந்தால் கோபம் எல்லாமே காற்றோடு காற்றாக போகின்றதே தூவான். மச்சான், என்ன பண்றீங்க நீங்க? என்ன மச்சான், என்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டீங்க? குடிச்சிருக்கீங்களா? என் பேச்சு மீறியும். இல்ல குட்டிமா, உன் கண்ணை பார்த்ததும் எனக்கு சாரிடி. ஏய் குட்டிமா சாரிடி, வேணும்னே பண்ணல. தயவு செஞ்சு வெளியே போயிருங்க மச்சான். ஏய் குட்டிமா சாரிடி, உண்மையாவே நான் வேணும்னே இப்படி பண்ணல. உன் கண்ணை பார்த்ததும் திடீர்னு இப்படி தோணிருச்சு. சாரிடி. ப்ளீஸ் மச்சான், நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. ஓ முட்டாள் முட்டாள், பெருசிக்கிட்டே அப்படி போய் நடந்துக்குவ. ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்? மச்சான், வெளியே போங்க. எதுக்காக மச்சான் இப்படி நடந்துக்கணும்? இது வினோத்துக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? பெருசி, ஏன் என்னாச்சுமா இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க? ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லுடி, என்னாச்சு? உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஆதி பார்க்க வந்தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக ஸ்டொமக் பெயின், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டொமக் பெயினா? ஏம்மா என்னாச்சு? ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்ன? டாக்டர்கிட்ட போகலாமா? இல்லைங்க, இது வழக்கமாக வரதுதான். ஓ சாரிடி. சரி நீ ரெஸ்ட் எடு. வினோத், ஒரு நிமிஷம். ம் என்னடா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இப்போ மச்சான் வந்தார்ல, ம் ஆமாம். எனக்கு இந்த மாதிரி டைமில் ரொம்ப பெயினாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அக்கறையெல்லாம் வந்து பேசினதில்ல. சரி. ஆனால் இன்னைக்கு அக்கறையாக வந்து பேசினாரு. நானும் கொஞ்ச நேரம் தோளில் சாஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம்? நான் சொன்னால் நீங்கள் என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? ஏய் இப்படிலாம் பயம்புறுத்துனா நான் என்ன பண்ணுவேன்? எதுவாக இருந்தாலும் சொல்லுடி. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோமா, ஏதோ ஒரு நினப்பில் மச்சான் என்னை கிஸ் பண்ணிட்டாரு. வினோத், தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. சீரியஸாக இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மச்சானும் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாரு. வினோத், உங்களை தான். சரி நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே போகிறேன். சாரிங்க, சீரியஸாகவே வேணும்னே அது நடக்கலை. ப்ளீஸ்டா, நீ இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம். ஏதோ நடந்துருச்சுல, விடு. உங்களுக்கு என் மேலே கோவம் வந்தால் 2 திட்டு திட்டிட்டு போயிருங்க. ஆனால் இதை ரீசனாக வச்சுட்டு ப்ளீஸ் வினோத், என்னை வேணான்னு சொல்லிடாதீங்க. என் மக்கு, நான் தான் விடுன்னு சொல்கிறேன்ல. ஆதியை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் உன்கிட்ட இப்படி அவன் நடந்துக்கிட்டதே இல்லை. இப்போ எனக்கு அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒருவேளை அவன் உன்னை லவ் பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னொரு தடவை
அவனால பிரேக்கப்லாம் தாங்கிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஏய் பொறு, அவன் ஏதோ யதார்த்தமா பண்ணிட்டானா என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதுக்குள்ளேயும் எதுவும் அவசரப்படாத. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். ம். என்னங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நான் செம்ம கடுப்புல இருக்கேன், தயவு செஞ்சு வழி விட்டுரு. என்ன கடுப்பு உங்களுக்கு? எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் தான் சொல்றேனே, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ யதார்த்தமா நடந்திருக்கும். யதார்த்தமா? லிப்லாக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு? மச்சான் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல பெருசு இருக்கா? அதனால தான் கண்ணை பார்த்ததும் அவரே அறியாம இதை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஏதோ தெரியாம நடந்திருக்கும். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல. கடைசியில கஷ்டப்பட போறது நீங்கள தான் இருக்க போறீங்க. உங்க மேல உள்ள அக்கறையில சொல்றேன். தயவு செஞ்சு பெருசியை இதோட மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு என்னை லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனா சிங்கிளா இருக்கிறது பெட்டர். இது என்னம்மா புது டெக்னிக்கா? என் மேல அக்கறை காட்டுற மாதிரி பேசினாலாம் நான் நம்ப மாட்டேன். அதானே, ஒரு பொண்ணு தேடி வந்து லவ் சொல்லிட்டா இப்படிதான் சீப்பா நினைப்பீங்க. உங்களுக்கு என்னோட அருமை இப்ப புரியாது, கண்டிப்பா பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. இங்க பாரு, எனக்கு என் பெருசி மேலேயும் நம்பிக்கை இருக்கு, என் ஃப்ரெண்டு மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஐயோ பாஸ், உங்களுக்கு ஒன்று விளங்க மாட்டேங்குது. இதுல நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? அவங்கள நம்பாதீங்க நான் சொன்னனா? அப்படி சொல்லலையே. அவங்க 2 பேருமே நல்லவங்க தான். இப்போ கூட நடந்தது யதார்த்தமா நடந்தது தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா ஏதோ ஒன்று இடிக்குது. மச்சானோட பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். தப்பி தவறி பெருசியை விரும்பினார்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க விட மாட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? சொல்றது சொல்லிட்டேன்.